ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறதே அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். உங்கள்கிட்ட என்னால் முதல்ல மாதிரி இருக்க முடியல. சின்ன சின்ன சண்டைகள் வந்தது, அது அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. திடீர்னு வந்தார், கல்யாணம் பேசி பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கப்புறம் அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. காலையில் முகூர்த்தம் முடிஞ்சு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டார் எங்களை பார்க்குறதுக்கு. நான் எதனா பண்ணிக்கிட்டேனா இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்றதுனால வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமோ என்னவோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா நம்பர்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு நாங்கள் கால் பண்ணாலும் எடுக்கலை. இன்னி வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னென்னா, மெயின் பாயிண்ட்டு அம்மா. எங்கள் அம்மா நான் பார்த்தது கிடையாது. ஒரு வேளை எங்கள் அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி லைஃப்லாம் எனக்கு கிடச்சிருக்காது. எங்கள் அம்மா தான். அம்மா இறந்த உடனே எங்கள் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அப்பா வந்து 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. உங்கள் கணவருக்கு தெரியுமா உங்கள் அப்பா அந்த மாதிரி இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க? அதெல்லாம் தெரியும் அவருக்கு. இப்படி தெரிஞ்ச ஒருத்தவங்க நம்ம ஒய்ஃப்க்கு இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்கல்ல, அதனால அவ்வளோலாம் அவரு என்னையும் என் பசங்களையும் விட்டுட்டு போயிட்டே நீ யோசிக்கணும். அநியாயத்துக்கு ஒன்றுமே இல்லாத அப்படியே விட்டுட்டோமே அப்படின்ட்டு. அம்மா காப்பாற்றுவாங்க, அப்பா காப்பாற்றுவாங்க, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. எந்தெந்த இடங்கள்ல வந்து தான் உங்களை தோற்றத்தை வச்சு வந்து ரிஜெக்ட் பண்ணது? டெய்லி போய் நின்ன 1 மாதம் நின்ன நான் அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போய் சேர்றதுக்கு. நீ குண்டா இருக்கிறம்மா, நீ குனிஞ்சு பெருக்க மாட்டேம்மா அப்படின்னாங்க. ஒரு வீட்டில் சமையல் வேலைக்கு வர சொன்னாங்கன்னு போனேன். இவ்வளோ குண்டா இருக்கிற, நீ எங்கேருந்துமா நீ நின்று சமைப்ப, நீ சமைக்கிறத நீயே சாப்பிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா கிண்டலாக பேசினாங்க. நிறைய இடத்துலலாம் அசிங்கெல்லாம் பட்டிருக்கேன். எனக்கோசரம் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்டது கிடையாது. எங்கள் பசங்கள்கிட்ட நான் நிறைய சொல்லுவேன். ஒருவேளை உங்க கணவர் சடனா வந்து இப்போ உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னாருன்னா நீங்க உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஓடி போய் கட்டி பிடிச்சி கிஸ் கொடுப்பேன் கன்னத்தில். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Plan your next summer escape with Grand Royal Tours. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அந்த காதல் ரொம்ப புனிதமா இருக்கும். ரொம்ப வந்து நம்ம அதை ப்ரைஸ் பண்ணுவோம், அதை வர்ஷிப் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். ஆனா நம்மளோட இல்லை அப்படின்றப்போ நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நம்ம கோவம் வரும், அதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் பிஹேவ் பண்ணுவோம். ஆனா நீங்க பேசுனது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கோவம் வர்றதுக்கு அவர் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கல. அவர் வந்து அப்படியே தான் நார்மலாக பேசிகிட்டே தான் போயிட்டு அப்படியே தான் கட் பண்ணிட்டார். நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமோ என்னவோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா போக போக அந்த நம்பர்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு நாங்கள் கால் பண்ணாலும் எடுக்கலை, இல்லை யார் நம்பர்னால் வாங்கி நான் கால் பண்ணாலும் அது எடுக்க மாட்டார், கட் பண்ணி வாய்ஸை கேட்ட உடனே கட் பண்ணுறாரு. சரி வேண்டாம், நம்ம எதுக்கு அவரை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும், விட்டுட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு உங்களோட காதல் கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்க. இந்த ஆட்டுக்குட்டிலாம் நிறைய வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி நான் கிராமத்து பொண்ணு, நான் இங்கே தான், நான் கிராமத்து பொண்ணு. நான் கிராமத்தில் நான் கொஞ்ச நாள் வளர்ந்ததுனால அந்த ஆட்டுக்குட்டி அந்த மாடு இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதே ஆட்டுக்குட்டிலாம் அங்கே அவங்க வீட்டாண்டெல்லாம் நிறையா இருக்கும். அப்போது அந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு வேலைக்கு போகிறது வர்றது அப்போ பேச ஆரம்பித்தது தான். அப்படி பேச ஆரம்பிச்சது அது வந்து அது அப்படி காதலா மாறிடுச்சா? கேரிங் ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லியிருப்பேன் நான், யாருமே அவ்வளோ வந்து ஃபிட்டாக என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாரும் என்கிட்ட பேசுனது கிடையாது. பாட்டி வந்து வளர்த்தாங்க. ஒரு எப்படின்னா, நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாகவே சாப்பிட்டியா, இந்த ட்ரெஸ்ஸு போடாத, இப்படி ரோட்டில் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்து போவாத அப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, பரவாயில்ல இவங்க நல்லா தானே நம்மள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்தது. அப்புறம் அவங்களே வந்து என்கிட்ட பேசினாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க தான் பேசினாங்க, நான் பேச முடியாது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். நம்மளுக்கு அம்மா கிடையாது, நம்ம எங்கேருந்து நம்மலாம் இவங்க கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க. அப்புறம் நானும் பேசினேன். சரி கொஞ்ச நாள் இது பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு வீட்டில் தெரியாத இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு அப்புறம் அவரே அவங்க அம்மாக்கிட்டலாம் என்னை பேச வச்சார். அப்புறம் இப்போ நான் தனியாக தான் இருந்தேன், யார் கூடலாம் இல்லை, நான் தனியாக அவரும் நான் எங்கள் பசங்க இருந்தோம். அப்புறம் நான் வேலைக்கு போகிறது அப்பயும் நான் போயிட்டு தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கு அப்போ கல்யாணம் ஆன அப்புறமும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போவும் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது ஒன்றும் மாறாமல் இருக்கு. அது ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குதுப்பா எனக்கு. அதான் ஒரு இது சந்தோஷம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டனால
அந்த கஷ்டத்தெல்லாம் நான் ஏற்றுக்கல, அந்த சந்தோஷத்தை மட்டும் ஏற்று வச்சுக்கிறதுனால தான் என்னவோ அவர் மேலே எனக்கு இன்னும் அந்த கோவம்லாம் எதுவும் வரல. சரி அவர் இருக்காரா, நல்லா இருக்காரா, அவ்வளோதான். போயிட்டு அவர் வந்து எங்களை இன்னும் பார்த்தது கிடையாது. ஆனால் நாங்கள் எப்போனா எனக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கணும், எதுனா பேசணும் அப்படின்லாம் தோணுச்சுன்னா போயிட்டு பார்த்துட்டு தூரமாக நின்று கலாய்ச்சிட்டுலாம் வருவேன். கலாய்ப்பீங்களா? ஆமாம், கலாய்ச்சிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி அவருக்கு கோவம் வர மாதிரி பண்ணிட்டு வந்துடுவேன். என்ன ரியாக்ட் பண்ணுவாரு? ஒன்றுமே பேச மாட்டார், யாருமே தெரியாத மாதிரியே அப்படியே இருப்பார். யார் இவங்க அப்படின்ற மாதிரி இருப்பார். ரொம்ப பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான், அவ்வளோதான். ஷோவில் வந்து சொல்லியிருப்பீங்க, அப்பவும் வந்து நான் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருந்தேன், ஆனால் அப்போ அது வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு, என்ன ரொம்ப ரசிச்சாங்க அப்படின்னு சொன்னா. ஆமாம் ஆமாம், குட்டி குஷ்பு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் வேலை செய்கிற வீட்டில் எல்லாருமே குட்டி குஷ்பு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணுறது இப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுறேன். சாரீ கட்டுறதோ சுடிதார் போடுறதோ எல்லாமே இப்போ தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்கிறவங்க வீட்டில் கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து தான் ரசிப்பேன் நான். எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங்கில்? அப்போலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னை எடுத்துன்னு போயிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டாங்க. குட்டியாக ஒரு 7 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது, 5 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் பாப்பா கிடையாது அவங்க வீட்டில். அப்போ எடுத்துன்னு போய் என்னை விட்டுட்டாங்க. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, நமக்கு அம்மா கிடையாது, நமக்கு அப்பா கிடையாது, அண்ணா இருக்காங்க, யாரையும் கிடையாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா வேலை சொல்லும் போதோ இல்லை எதனா அவங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போதோ எனக்கு பார்த்தா எனக்கும் சாப்பிடணும்னு தோணும் போது அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப அந்த வயசுலலாம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதான் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது, ஸ்டார்டிங் வந்து உங்களை அம்மு செல்லம் இந்த மாதிரி தான் வந்து எப்படிலாம் கூப்பிடுவாரு. அது அம்முன்ற வார்த்தை மட்டும் நிறைய யூஸ் பண்ணுவார். அப்போ என்ன வெயிட்டில் இருந்தீங்க? அப்போது ஒரு 80 கிலோ இருந்தேன். 80 கிலோ இருந்தேன். பாப்பா கல்யாணம் பண்ணும்போது 60, 65, 70க்குள்ளே இருந்தேன். அப்புறம் 2வது பாப்பா பிறந்த உடனே தான் ஃபுல்லாக வெயிட் போட்டேன். இப்போ யூஸ்வலாக எல்லா விமனுக்குமே தோணும்ல, நான் வந்து குண்டாயிட்டா உனக்கு ஓகேவா, நான் இப்படி ஆயிட்டா ஓகேவா. இப்போ இருக்கிற இவ்வளோ கேள்விலாம் அப்போல்லாம் யாரும் கேட்டது இல்லைங்க, யாரும் பேசுனதில்லை, யாரும் கேட்டது கிடையாது. எங்கள் அக்காவும் ஃபேட்டாக தான் இருப்பாங்க, எங்கள் சித்தி பொண்ணு, நானும் குண்டாக தான் இருப்பேன், எங்கள் சித்தியும் குண்டாக தான் இருப்பேன். எங்கள் அம்மா மட்டும்தான் ஸ்லிம்மாக ஒல்லியாக இருப்பாங்களாம். ஆமாம், அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. அம்மா இருக்கிற இடம் தெரியாமல் ஒல்லியாக இருந்தா இவ பாரு, இவ நடந்து வந்தால் ஒரு ஊரே நடந்து வர மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதனால் அந்த குண்டு அப்போது வந்து அதை பற்றிலாம் நான் அதெல்லாம் பேசவே இல்லை, யோசிக்கல, இதெல்லாம் யோசிக்கலப்பா. இதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒருத்தவங்க நம்ம லைஃப் பார்ட்னர் இவங்க தான், இவங்களுக்கோசரம் நம்ம வாழணும், இவங்களுக்கு அடுத்தது நம்ம குழந்தைக்கு அப்புறம் வாழணும், நம்மளும் ஒரு வீடு வாசல் ஃபேமிலி நம்ம உருவாக்கிக்கணும், செட்டில் ஆகணும். ஆமாம், எனக்கு அப்பா அம்மா இல்லாத மாதிரி யாருக்கும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றனால நான் அதை உருவாக்கி வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு. உங்கள் லைஃப்லேயே ரொம்ப உடஞ்சி அழுத ஒரு தருணம், இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப இன்னி வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னென்னா மெயின் பாயிண்ட்டு அம்மா, அவ்வளோதான். அந்த ஒரு விஷயந்தான் இன்னமும் என்னால் அதை இது பண்ணிக்கவே முடியல. ஆமாம், எங்கள் அம்மா நான் பார்த்தது கிடையாது. ஒருவேளை எங்கள் அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி லைஃப்லாம் எனக்கு கிடச்சிருக்காது. எங்கள் அம்மா தான் பார்த்ததே இல்லைங்க நான். எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் எங்கள் அம்மாவை பற்றி பேசுவாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தவங்களாம் இருக்காங்க, எங்கள் பாட்டிலாம். ஆனால் அவங்கள பற்றி வர்ணிச்சுலாம் என்கிட்ட எதுவும் சொன்னது, எப்படி இருப்பாங்கன்னு கூட என்கிட்ட யாரும் சொன்னது கிடையாது. யாரும் ஃபோட்டோலாம் இல்லை. அப்போல்லாம் ஊர் கிராமத்தில் இருந்து விளக்கு தான், கரண்ட்டு கிடையாது, சொன்னது கிடையாது. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். பெரிய இழப்பு என் லைஃப்பில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று தான். ஒருவேளை அம்மா இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காது. எப்படியா இருந்தாலும் நான் இப்போ என் பசங்களை எப்படி எடுத்துகிட்டு வரேன் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மா ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக. அதுதான். அப்பா எப்போ தான் வந்தாங்க? அப்பா இப்போ தான் ஒரு 8 வருஷம் ஆகுது. நான் தான் அது எல்லாமே பார்த்தேன். அப்பா வந்து 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அம்மா இறந்த உடனே எங்கள் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவர் வேறு மேரேஜ் பண்ணிட்டாரு. அவங்க கூட இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துன்னு போயிட்டு இருந்தார், பசங்களை பார்த்துன்னு போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா லாஸ்ட்டில் ரொம்ப நாள் ஆளையே காணோம் அவங்கள. அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னும். 7 நாள் ஆயிடுச்சான் அவர் இறந்து. அப்புறம் நான் எங்கள் அண்ணாக்கிட்ட சொன்னால் எங்கள் அண்ணன் சுத்தமாக காதுலேயே வாங்கலை. அப்புறம் நானே எடுத்துன்னு போய் எங்கள் ஊரில், ஏன்னா அவங்க அண்ணன் 7 நாள் எதுவுமே அவங்கள பண்ணலையா? ஒன்றுமே அவங்க அட்ரஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் என்னோட
ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு சொன்ன உடனே நான் ஊரில் இருந்தேன் அப்போது. அதுலேருந்து அங்கே வந்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய், ஏன்னா அவங்க அண்ணன் தம்பிங்க 7 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அவங்கள அப்படியே அவங்க ஊர்லேயே அவங்க அண்ணன் தம்பி கூடவே எடுத்துன்னு போயிட்டு நான் அடக்கம் பண்ணிவிட்டு காரியம் பண்ணிவிட்டு நானே பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தப்போ, கல்யாணம் ஆனப்போ, இந்த மாதிரி உங்க கணவர் விட்டு போனப்பெல்லாம் உங்க அப்பா வந்து சப்போர்ட் எதுவுமே பண்ணல? அப்பா வந்து வருவார், இருப்பார், சாப்பிடுவார், உடனே போயிடுவார். எங்கே போகிறாரு எங்கே வராருன்னா நம்மளுக்கு சொல்ல மாட்டார். திடீர்னு வந்து நிற்பாங்க, திடீர்னு ஆள் காணாமல் போவாங்க. எங்கள் அப்பா வந்து இப்போ நல்லா படித்தவர். இத்தனைக்கும் இந்த சைக்கிள் ஷாப் வந்து திருவண்ணாமலையிலே ஃபஸ்ட்டு சைக்கிள் ஷாப் வச்சது எங்கள் அப்பா தான். ஆனால் இருக்க அந்த சொத்துக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஏமாத்துறதுனால அவர் கொஞ்சம் இதுவாயிட்டார். உங்க கணவருக்கு தெரியுமா உங்க அப்பா அந்த மாதிரி இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த விஷயங்கள்லாம் தெரியும்? அதெல்லாம் தெரியும் அவருக்கு, பார்த்துருக்காரு, அப்பாவை பார்த்துருக்காரு. ஏன்னா வந்து அப்படி தெரிஞ்ச ஒருத்தவங்க நம்ம ஒய்ஃப்க்கு இது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அதனால அவ்வளோலாம் ஒரு கேரிங்க, அது அவ்வளோலாம் யோசிக்கல. வந்தாங்க லைஃப்ல ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆல்ரெடி நீங்க ஒன்று கோ த்ரூ பண்ணியிருக்கீங்கன்றப்போ அவங்களும் என்கிட்ட நல்ல அம்மா மாதிரி தான். ஏன்னா என்ன அம்மாவை பார்க்காதனால அவங்க எனக்கு எல்லாமே சாரி வாங்கின்னு வருவாங்க, கம்பல் வாங்கி வந்து தருவாங்க. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கினவங்க. நான் சித்தின்னு சொல்லி எப்பனா ஒரு டைம் கூப்பிட்டேன்னா அம்மான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த இடத்த யாராலையுமே பிடிக்க முடியாது, அந்த இடத்த யாராலுமே விட்டு கொடுக்க முடியாது. ஒருத்தவங்களை இன்னைக்கு அம்மான்னு கூப்பிட்றவங்கன்னா தெரியாதவங்களை கூப்பிட்டா கூட எனக்கு இதுவாயிடும். ஆனால் அவங்க இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க எனக்கு அது கூடுவேன். அதனால நான் அவங்கள கூட மாட்டேன். அதுவே அவங்க என் மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவம். உங்க குழந்தைலாம் பிறந்தப்ப அவங்க வந்து பெரியவன் பிறந்த அப்புறம் வந்து பார்த்தாங்க. பிரசவத்துக்குலாம் குழந்தைலாம் போய் எங்கள் பாட்டி தான் வந்து பார்த்தாங்க. வேறு யாரையும் சின்னவனுக்கெலாம் யாரும் வரல. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல நான். ஏன்னா பாட்டிக்கும் வயசாயிருச்சு, அதனால் நானே பார்த்துட்டேன். கற்றுக்கணும்ல, ஃபஸ்ட்டு குழந்தையிலே என்ன பண்ணோம் ஏது பண்ணணும்னு எல்லாம் ஞாபகம் வச்சு அதே மாதிரியே பாப்பாக்கும் பார்த்துட்டேன். இப்போ இனிஷியலி எல்லாமே நல்லா தானக்கா போயிட்டு இருந்துச்சு. எப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் கொஞ்சம் உங்கள் மேலே கோவமாக இருக்குதோ இல்லை வெறுப்பாக இருக்குதோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்னால் முதல்ல மாதிரி இருக்க முடியல அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயம் நடந்தது. இருக்க முடியலன்னா நான் ஃபஸ்ட்டு இருந்த சந்தோஷம் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் இருக்கிற சந்தோஷம் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் அதில் மாறி இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறதே அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதை வந்து யார்கிட்டையும் நம்ம வந்து பேசவும் முடியாது, ஷேர் இதுவும் பண்ணிக்க முடியாது. அதுலேயே வந்து நம்ம என்கிட்ட அதை சொல்லி ஹர்ட் பண்ணுறாருன்னா அப்போது எனக்கு அது செட் ஆகலை. அவர் மேரேஜ் ஆன உடனே நான் அதை பற்றிலாம் நான் எதுவும் பேசுறது கிடையாது, அதை பற்றி நான் எதுவும் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலாமேக்கா, கொடுத்துருக்கலாமே. அப்போ சொல்கிறேன் அப்போது அதுதான் நான் தான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், என் சைட்லேருந்து உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது, எப்பயுமே வராது. இப்போ கூட இந்த இது சொல்கிறது கூட சரி, இந்த சைட்லேருந்து எதுவுமே உனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. நீ நினச்சி ஃபீல் பண்ணணும், நீ நினச்சி ஃபீல் பண்ணணும். என்னையும் என் பசங்களையும் விட்டுட்டு போயிட்டே நீ யோசிக்கணும். ஒன்று பார்க்கும்போது நீ யோசிக்கணும். நீ நம்ம எப்படியோ நான் எங்கே வேலைக்கு போகிறாலோ வராலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணியிருந்தா கூட நீ யோசித்து பார்த்துருக்கணும். நம்ம அநியாயத்துக்கு ஒன்றுமே இல்லாத அப்படியே விட்டுட்டோமே அப்படின்ட்டு. யாருன்னா சப்போர்ட்டுக்கு இருந்தால் நீ விட்டுட்டு போயிருந்தேன்னா சட்டப்பட மாட்டாங்க. அம்மா காப்பாற்றுவாங்க, அப்பா காப்பாற்றுவாங்க, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல நான் எல்லாருமே வச்சு நான் பார்த்தேன். அதை விட்டுட்டு நீ போயிட்டேன். அப்போ நான் யார்கிட்ட போய் நான் கேட்குறது, யார்கிட்ட போய் நான் பேசுறது? எனக்கு பேசுறதுக்கு யாரும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் போயிட்டு நான் எல்லாத்தையும் பாரத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆயிருந்தா இருந்தாலும் வந்து ஒரு கணவன் மனைவி உறவு மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட போய் சொன்னால் கூட அவங்க என்ன இதையே பேசாத, இதையே திங்க் பண்ணாத அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் திருப்பி ஒரு வாட்டி கூட ரிக்ரெட் பண்ணலையாக்கா உங்களை விட்டு போனதுக்கு ஃபீல் பண்ணதோ, இல்லை வெளியில யார்ட்டாச்சும் சொல்லியிருக்காரு நான் பண்ணது தப்பு இல்லை, லக்ஷ்மி விட்டு வந்துடக்கூடாது? பேசல. அவங்க வீட்டில் பேசியிருக்காங்களா? அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசினாங்களா அவங்க அம்மா? அவங்க நான் கால் பண்ணா பேசுவாங்க, இப்போ கூட கால் பண்ணா கூட பேசுவாங்க. ஆனா அவரை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன், கேட்க மாட்டேன். அவங்களுக்கு அது தப்பா தெரியலையா? 2 குழந்தைங்க இருக்கு, நீங்க ரொம்ப பார்த்து அவங்க விருப்பம்ட்டாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அது அவங்க விருப்பம். அவங்க அம்மாவா? ஆமா, அது அவங்க விருப்பம், அது நம்மளுக்கு இது கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால நான் விட்டுட்டேன், நான் எதுவும் கேட்டுக்கல. நான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அது சின்ன எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ஒரு சண்டையா தானே இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வர்றது, எல்லா ப்ராப்ளமே வந்து ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் நான் சரி பண்ணி அதை
தள்ளி விட்டுட்டு நீ வாப்பா வாப்பான்னு சொல்லி கூட்டின்னு வரலாம். எல்லாமே ஒன்று ஒன்றா ப்ராப்ளம் வந்துனே இருந்து மொத்தமாக வந்து நின்ன உடனே அது எனக்கே ஒரு இதுவாகி போச்சு. இதே மாதிரியே போயிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா அப்போ வந்து 2 பேர், அதுக்கப்புறம் 2 பேர், அதையும் பார்க்கணும்ல நம்ம. நானும் வேலைக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் ஒரு கொஞ்சம் இது அந்த கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வந்தது. அது அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அந்த பெருசாக ஆகும்போது என்ன ஆகுது, எனக்கு எந்த அம்மா வீடு கிடையாது நான் போய் உட்காந்துக்கிறதுக்கு இவங்ககிட்ட சண்டை போட்டு. அவங்களுக்கு இருக்குது, அதனால என்கிட்ட சண்டை போட்டு அங்கே போயிட்டு போயிடுவாங்களா? ஆமாம், அவங்க போயிடுவாங்க. ஆமாம், அவர் போயிடுவார். போயிட்டு அங்கே இருக்கவும் அவர் என்ன யோசிச்சாரு என்ன பேசினாரு எனக்கு தெரியாது. திடீர்னு வந்தார், கல்யாணம் பேசி பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லவும் வந்து நான் என்கிட்ட வந்து சொன்னார், அது உன்னோட விருப்பம், அதுக்கு நான் தலையிட மாட்டேன். இது ஒரே ஒரு விஷயத்துலேயே நான் வந்து அவரை வந்து நான் கொஞ்சம் யோசித்து வச்சுட்டேன். எப்படின்னா சின்ன தம்பி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்ட உடனே வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 சூழ்நிலை ரொம்ப கம்மி எனக்கு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு, ஃபீவர் வந்து இதுவாகிட்டேன் சொல்லிட்டு. உங்களுக்கு இது உடம்பு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். நான் கொஞ்ச நாள் சின்ன தம்பி நின்ன உடனே வாமிட்டு நின்ன உடனே வாமிட்டு, அதனால வேலைக்கு போகல. நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணுறது, நான் சொன்னேன் இந்த மாதிரி. ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்ம. அது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 10 நாள் கழித்து வேணுமா இப்போது தம்பி வேணுமா வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரே வார்த்தை சொன்னேன், நீ எப்படியா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு என்கிட்ட நீ இப்போ சண்டை போட்டுட்டு பேசிட்டு தான் இருக்க. இந்த டைமில் குழந்தை நின்னது எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை, அது நான் பார்த்துக்கிறேன். நீ இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு தம்பி இருக்கான், இன்னொருத்த பாப்பா வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். அவரை பார்க்கும்போது நான் இவனை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்றது நான் அப்போவே பேசிட்டேன். ஆனா இது முன்னாடி நீங்க குழந்தைலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த கான்வர்சேஷன் இருக்கு. இந்த தம்பி செகண்ட் பேபி உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்து தான் இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு வேற கல்யாணம் பண்ண போறேன்னு. அப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, நான் எங்கள் வீட்டோட போயிடுறேன், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா அப்படி சொல்லியும் நான் கேட்கலாத சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது சொன்னா நீங்க வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தம்பி வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் வேணான்னு சொல்லலை, எனக்கு வேணும்னு சொன்னேன். ஏன்னா நானும் எங்கள் அண்ணன் தான் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு யாரும் கிடையாது. அண்ணன் தனியாக இருக்கான், நான் தனியாக இருக்கேன். அப்படியேப்பட்ட இன்றைக்கி என் அண்ணனுக்கு எதனா வேணும்னா நான் தான் பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கும் ஃபேமிலி கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் பசங்களுக்கு பெரியவனுக்கு இல்லைனாலும் சின்னவனுக்கு இல்லைனாலும் பெரியவன் இந்த ஜென்ரேஷனில் அப்படி தான் வாழ முடியும். அப்போவே நான் அது யோசிச்சிட்டேன். ஏன்னா யாருன்னா ஒருத்தர்னா இருக்கணும் அப்படின்னு நான் அப்போயே அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணாமா, நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களா, தாராளமாக விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் கண்டினியூவாக அப்படியே தான் அந்த சண்டைலாம் முடிஞ்சு தம்பி பிறக்கும் போதெல்லாம் 3 நாள் ஹாஸ்பிட்டல்லே என் கூட இருந்தார். ரொம்ப அந்த இதுவாயிடுச்சு. அப்போ ஆனா பாசமெல்லாம் இருந்தாரா, என்னெல்லாம் பண்ணிருக்காரு? அதாவது என்னன்னா என்கிட்ட சண்டை போடுவார், அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு, திருப்பி மறுநாள் வந்துடுவார். அந்த மாதிரி இதாக இருந்தது. சண்டை போடாத அன்னைக்கு ஒன்றா என் கூட இருப்பார். அப்புறம் என்ன ஆச்சு, தம்பி இப்போ மந்த்து வர அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பாசமாக இருந்த ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி பிறந்த அப்புறமும் வந்து அவன் குழந்தைய பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டார். 2வது பையன் பிறந்துச்சு ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் வளர அவருக்கு என்ன தோணுச்சு என்னன்னே தெரியல எனக்கு. நானும் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டேன். யாரும் வந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. நானே தான் வீட்டில் நானே எல்லா வேலையுமே செஞ்சுடுவேன். நான் 2 குழந்தையும் பார்த்துக்கின்னு வீட்டு வேலைக்கு போயின்னு பார்த்துன்னு இருந்தேன். அவரும் எதனா வேலை கிடச்சதுன்னா போயிட்டு வருவார். டிரைவர் தான், வேலை கிடச்சதுன்னா போயிட்டு வருவார். அந்த மாதிரி டைமில் திடீர்னு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், 2 வயசு சின்ன தம்பிக்கு. ஆமாம், 2 வயசு இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னார். சொல்லும் போது நான் வந்து என்ன பண்ணேன், சரி நான் இங்கே இருந்தேன்னா என் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், வேண்டாம் நான் எங்கள் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். வேண்டாம் அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னாரு. நான் அதெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன், எனக்கு என் குடும்பம் முக்கியம் அப்படின்னாரு. அதை நம்பி நான் கொஞ்சம் இருந்துட்டேன். கல்யாணம் ஆகிற அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாரு. எப்படிக்கா உங்களுக்கு தெரியும், முன்னாடியே தெரிஞ்சிருச்சா கல்யாணம்? சரி தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி அவர் செய்யறன்னும் போது நம்ம அவரோட சந்தோஷத்துக்கு நம்ம தலையிட வேணாமே அப்படின்றதுனால நம்மளால ஒன்றும் இது பண்ண முடியல அப்படின்ட்டு
நான் விட்டுட்டேன் கம்முன்னு. அப்புறம் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டார். அந்த பொண்ணை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டார். கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு காலையில் முகூர்த்தம் முடிஞ்சு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டார் எங்களை பார்க்கறதுக்கு. நான் எதனா பண்ணிக்கிட்டேனா இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்றதுனால வந்து ஆனா அவருக்கு தெரியுது இல்ல நீங்க ரொம்ப அவர் மேல காதல் தெரியும், அவருக்கு தெரியும். வச்சிருக்கீங்க. நான் உங்களால எதனா இருக்க பிரச்சனை முடியாது. பண்ணுவேன். நான் ரொம்ப பயந்தாருப்பா. ஆனால் நான் சொல்லிட்டேன், என்னால் எப்பயுமே உனக்கு பிரச்சனை வரவே வராது. நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே சொல்லியிருக்கிறேன், என்னால் உன் சைடு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எனக்கு நிம்மதி, என் குடும்பம், என் பசங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். உடனே என்ன பண்ணேன், எங்கள் ஊருக்கு சாமான்லாம் எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு எங்கள் பசங்களை அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு அங்கே படிக்க வச்சுட்டு நான் அங்கே இருந்தேன். அங்கே வந்து இந்த விவசாயம் வேலை இருக்குல்ல, அதுக்கெலாம் சின்ன சின்ன வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு அங்கே இருந்தேன். அங்கேயும் வந்தார். அங்கேயும் வந்து எங்களை பார்த்துட்டு தான் இருந்தார். என்னையும் என் பசங்களை எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வருவார். எந்த ஊரு? திருவண்ணாமலை. அங்கேயும் வந்தார், பார்த்தாரு. எல்லாமே 3வது பையன் படிக்கிற வரைக்கும் எங்கள் கூட கனெக்டில் இருந்தார். 2 வருஷம் அப்போ வந்து கல்யாணம் சொல்லுவார், வீட்டில் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவார். நானும் சொல்லி அனுப்ப, இப்படிலாம் இருக்காதீங்க, அப்படி இருங்க அப்படிலாம். அதெல்லாம் இதுவாக போயிட்டு அவங்களது வந்து இப்ப வீட்டுல பார்த்த பொண்ணா இல்ல அது அவரு லவ் மேரேஜ் தான்? அதுவும் அவங்களுக்கு தெரியாதா ஆல்ரெடி கல்யாணம் 2 குழந்தை இருக்கு அப்படின்றது? அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. கல்யாணம் ஆகுறப்ப வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணவும் தான் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆன உடனே நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்களா கால் பண்ணி? அவங்கள்ட்ட நான் பேசலப்பா. அவங்கள்ட்ட நம்மளுக்கு பேச வேண்டிய வேலை இல்லை, நம்ம பேச வேண்டிய ஆள் இவர் தான் அப்படின்றனால நான் அவங்கள்ட்ட பேசலை. ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயின்னு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே என்னால் முடியல. பசங்க வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் ஒரு 2 வருஷம் என்ன இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியல எனக்கு. அப்புறம் நான் இங்கே வீடு காலி பண்ணிட்டு வந்தேன். அப்பயும் கேட்டேன், ஏதாச்சும் பண்ண முடியுமா, ஏதாச்சும் செய்ய முடியுமா? எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டார். சரி ஓகே, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னைக்கு வீடு வந்தேன். இங்கே வீடு அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்தால் ஒன்றுமே இல்லை. அப்படியே அங்கேருந்து வந்துட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் சேமிப்பு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணேன், என் ஃப்ரெண்டுங்களுக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி வந்துட்டேன் வண்டி, நான் இங்கே தான் இருக்கேன், பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ஒரு 4-5 பேர் இருக்காங்க எனக்கு. அந்த நேரத்தில் ஆளுக்கு ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணாங்க. ஒரு மந்த்துக்கு தேவையான இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. உடனே நான் வந்து வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஐசேஃபில் ரயில்வேல வேலை. டெய்லி போய் நின்னேன். 1 மாதம் நின்னேன் நான் அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போய் சேர்றதுக்கு. ஃபஸ்ட்டு நாள் போனேன். நான் சொல்கிறேங்க்கான்னு ஒரு 10 நாள் இழுத்தடிச்சாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் இழுத்தடிச்சாங்க. எனக்கே வந்து டெய்லி இதுக்குன்னு நான் வந்து போயிடுவேன். இங்கேருந்து பஸ் ஏறி அங்கே போய் உட்காந்துன்னு இருப்பேன். காலையில் சாயங்காலம் அப்போ தான் அந்த சூப்பர்வைசர் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்போ போய் உட்காந்துட்டு நான் கேட்குறேன், ஏன் லாஸ்ட்டு நாள் எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன் சார் என்னை வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சார் எல்லாரையும் எனக்கு பின்னாடி வந்தவங்களை எல்லாருக்கும் ஐடி கார்டு போட்டு தரீங்க, எனக்கு மட்டும் போட்டு தர மாட்டேங்கிறீங்க கேட்கும்போது அவங்க ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? நீ குண்டாக இருக்கிறம்மா, நீ குனிஞ்சு பெருக்க மாட்டேம்மா அப்படின்னாங்க. நீ குண்டா இருக்கிற, குஞ்சு பெருக்க மாட்டேன்னு. அது பக்கத்தில் இருந்த சார் வந்து என்னோட குண்டா இருந்தார். அப்போ தான் சொன்னேன், அவரே இவ்வளோ குண்டா இருக்கிறாரு, அவருக்கு வேலை தரீங்க, எனக்கு ஏன் தர கொடுத்து பாருங்கள், ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். நான் செய்கிறேன்னா செய்யலைன்னா நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருங்க, கொடுக்கலாம்ல. 1 மாதம் வந்து போயிட்டுருக்கேன்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறமா சரி போட்டு விடுங்க, ஐடி கார்டு போட்டு விடுங்கன்னாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சான்ஸ் கிடச்சிது. உள்ளே போனேன். 12 வருஷம் நான் அது உள்ளே வேலை பார்த்தேன். ஆமாம், இவங்க நம்மளை 1 மாதம் இவங்க அலைய விட்டாங்க. அந்த மாதிரி நம்மளை வந்து கேட்கணும், லக்ஷ்மி அக்காயங்கன்னு எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற முடிவிலே உள்ளே வந்து எப்படி 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அது உள்ள வேலைக்கு நடந்து அது வரைக்கும் போகிறேன். போயிட்டு ஒரு 10-15 நாள் வந்து நான் வந்து தாக்கு பிடிச்சிக்கின்னு, ஆனால் அந்த வெயிட்டில் வந்து எனக்கு கால் வலி வரும். ஆமாம், எனக்கு ஒரு ரோடு ஒன்று கொடுத்துருவாங்க, இதுலேருந்து அது வரைக்கும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதையும் யோசிக்கல. என்ன பண்ணேன், குனிஞ்சு பெருக்கினா தானே நம்மளுக்கு பெயின். நேராக ஒரு மாப்பு பிடிச்சி எடுத்து தொடப்பத்தில் சொருவிட்டு நின்று ரோடு அடித்த அடி தான் இன்னி வரைக்கும் அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இப்போ கூட கூப்பிட்றாங்க வேலைக்கு, எனக்கு வெயிலில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ரொம்ப ஆனால் அழுதேன் நான் அந்த வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அழுதேன். பகலில் ஆமாம், கால் வலி. எவ்வளோ நேரம் வேலை, எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? அப்போ 250 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. ஆமாம், அது வரைக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சம்பளம் ஏறிச்சு, கான்ட்ராக்ட் மாறிச்சு. எனக்கு 10 பேர் எனக்கு வேலை கொடுத்து நான் வேலை வாங்குற மாதிரி
செய்கிற இடத்துக்கு வந்தேன் நான். நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வந்து இது வேற எந்த ரீசனுமே இல்லை, குண்டா இருக்கேன்னு சொல்லி இன்னும் ஒரு மாசம் அலைய வச்சாங்கன்ட்டு. வேற எந்தெந்த இடங்கள்ல வந்து தான் உங்களை தோற்றத்தை வச்சு வந்து ரிஜெக்ட் பண்ணது? அப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனேன். இந்த கொரோனா டைமில் எங்கள் ஐசெஃப்பில் வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி வேலை சொன்னாங்க. அப்புறம் வந்து நைட் ஷிஃப்ட்டு ஒன்றா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த செக் பண்ணுறாங்கல்ல, அந்த வேலைக்கு ஒன்றா வாங்க, அந்த ஊசியெல்லாம் வந்து போட்டு சுடு தண்ணியில் போட்டு ஹீட் காட்டுற வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனேன். போய் சூப்பர்வைசர் வர சொன்னார்னு போனேன். அப்போ போனால் அவங்க வந்து சொன்னாங்க, இவ்வளோ குண்டாக இருக்கிறியம்மா, நீ அந்த வேலை செஞ்சேன்னா உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உடனே வந்துடும், குண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே நோய் எதனா டக்குன்னு வந்துடும், வேணாம், நான் வேறு யாருனா இருந்தால் சொல்லி விடுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அன்றைக்கி அங்கேருந்து எங்கள் மவுண்ட் ரோடு தான் அந்த ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து நான் ரிட்டனு வந்துட்டேன் நான். அது கொஞ்சம் பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு வந்தேன், அழுதுட்டு தான் வந்தேன். ஏன்னா இந்த வேலை கிடச்சிதுன்னா 2 சம்பளம் வரும்ல, 2 சம்பளம் வந்தால் வீட்டில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துட்டேன் நான். அதனால் நான் ரொம்ப வேலைக்கெலாம் எங்கேயும் இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். சமையல் வேலைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு வீட்டில் சமையல் வேலைக்கு வர சொன்னாங்கன்னு போனேன். போயிட்டு அங்கே எல்லாமே பேசினாங்க, ஃபோன்லேயே எல்லாத்தையும் பேசிட்டாங்க. சரி நான் நேரில் வரேன், நேரில் வந்து நான் பார்த்துட்டு பேசுகிறேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி காலையில் கிளம்பி போனேன். கோயம்பேடு தான் வீடு. காலையில் கிளம்பி போயிட்டு அவங்கள்ட்ட போய் நேராக போயிட்டு நான் தான் குக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ குண்டாக இருக்கிற, நீ எங்கேருந்துமா நீ நின்று சமைப்ப, நீ சமைக்கிறத நீயே சாப்பிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கிண்டலாக பேசினாங்க. சரி சரி அவங்க எந்த டாட்டில் பேசுனாங்கன்னு எனக்கு தெரில. அது ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நான் சரி வந்துட்டேன் நான் வெளியில். இல்லைங்க நான் வரல அப்படின்னு. இல்லை உங்கள் மனசு கஷ்டமாயிடுச்சா, எனக்கு கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் கஷ்டமாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், வேண்டாம் விட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் வேற ஒரு ஆளை சொல்லிவிட்டேன் போங்க அப்படின்ட்டு. வேற என்ன பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறப்ப அது ரொம்ப சிரிச்சுட்டே அது நார்மலாக கடந்து அந்த வலி வந்து இப்போ எனக்கு இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கணுன்றது தோண மாட்டுது, என்னன்னு தெரியல. ஏன்னா அது வெளியே எடுத்துட்டோம்னா ரொம்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் பழசெல்லாம் நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அப்படின்றதுனால அது எடுக்கலை நான். அவ்வளோதான். நிறைய இடத்துலலாம் அசிங்கெல்லாம் பட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கன்னா போகும்போது கிழிஞ்சிட்ருக்கோம், ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிட்ருக்கு பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெரியாத ஆளே சொல்லியிருப்பாங்க. சரி இவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் நான். நீங்கள் யார்ட்டும் சண்டைலாம் போட மாட்டிங்களா? ஏன் இப்படி பேசுகிற அப்படின்லாம் கேட்க மாட்டீங்க? சண்டை போடுவேன், எனக்கோசரம் சண்டை போட்டிருக்க மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஓசரம்னா போய் சண்டை போட்டிருக்கேன். எனக்கோசரம் ஒருத்தவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு எனக்கு இது வேணும், எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டையும் போய் சண்டை போட்டதில்லை, யார்கிட்டையும் போய் கேட்டதில்லை. இப்போ ஒரு அம்மா இருந்து அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், ஒரு அப்பா இருந்து அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். சண்டை போடணுன்னா நான் எங்கள் வீட்டில் தான் சண்டை போட்டிருக்கணும். நான் யார்கிட்டையும் சண்டைலாம் போட்டதில்லை. எனக்கோசரம் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்டது கிடையாது. எங்கள் பசங்கள்கிட்ட நான் நிறைய சொல்லுவேன். ஆனால் இப்போல்லாம் தோணுது, அந்த மாதிரி யாருனா இருந்திருந்தாங்கன்னா நம்ம கேட்டிருக்கலாமோ அப்படின்றதெல்லாம் தோணுது. உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து லைக் வென்ட் அவுட் பண்றதுக்கு என்னை கைட் பண்ணி ஒரு இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அப்போது என்ன பண்ண முடியும், நான் யார்கிட்ட போய் நான் சொல்கிறது? சில விஷயத்த தான் பேச முடியும், எல்லாத்தையுமே போய் சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஹஸ்பண்டு கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சாகிற வரைக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் இல்லாத போது நம்ம மெயின் பாயிண்ட்டே அவர் தான். அவரே இல்லாத போது நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி என்ன பண்ணுறது? அதனால நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். எனக்கு வேணுமா, என்கிட்ட காசு இருக்கா, எனக்கு நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு வாங்கிக்கிறேன்ப்பான்னு சொல்லுவேன். இல்லை அவங்களுக்கு எதனா வேணுமா, நான் தான் வாங்கி கொடுப்பேன் நான். ஒருவேளை இப்போ வந்து நீங்கள் அந்த ஷோலையும் சொல்லியிருப்பீங்க, திருப்பி எப்போ வந்தாலும் நான் ஏற்றுப்பேன், திருப்பி வருவாரான்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு ஆசை ஒன்று இருக்குன்னு. ஒருவேளை உங்கள் கணவர் சடனாக வந்து இப்போ உங்கள் வீட்டு வாசம் முன்னாடி வந்து நின்னார்னா நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஓடி போய் கட்டி பிடிச்சி கிஸ் கொடுப்பேன் கன்னத்தில். அடிக்கலாம் மாட்டிங்களா? அடிக்கலாம் மாட்டேன். கோவம் சண்டை போடுறது ஏன் என்னை விட்டு? கோவம்லாம் இல்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வந்து பார்த்துட்டிங்களா, நாங்கள் எப்படி இருக்கிறோன்றதை பார்த்துட்டிங்களா, அது ஓகே, நல்லா இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் விட்டுட்டு போனாலும் நாங்கள் உடஞ்சி போகல, நாங்கள் நல்லா இருக்கிறோம், இன்னும் நல்லா இருப்போம், அவ்வளோதான். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Plan your next summer escape with Grand Royal Tours.
3 5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. Nakshatra Carbon Free Agarbattis.